ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளினுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். கடந்த 3 வார காலமாக தேவன் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து இந்த 4வது வாரத்தினுடைய ஆராதனையில் பங்கு பெற தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற மிஸ்ஸஸ் எப்சிபா ஜோசப்காக நிதினுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவள் சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய செய்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. கர்த்தர் ஆண்டவரே, இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேல் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய 4வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளுடைய ஆராதனை நீங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிற ஆண்டவரே ஏசப்பா எப்சிபாக்காக நித்தியனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுங்க. இந்த நாளுடைய ஆராதனை ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு ஆராதனை அமைய உதவி செய்யுங்க. செய்தி கொடுக்கிற மகனை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் வாரத்திலும் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க இணைந்திருக்கிற அனைவரையும் எல்ஷடாய் ஊழியங்கள் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம் என்ற பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீரூற்றினீரே. புனித உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீரூற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம்
நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி இயேசப்பா, இந்த நேரத்திலையும் உம்மை ஆராதிக்க எங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய நன்மைகளை பெற்றுக்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட 1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல போதாதப்பா. நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி ஐயா. எத்தனையோ துன்பமான வேலைகள் ஆண்டவரே, எத்தனையோ தொல்லை கஷ்டங்கள் நிறைந்த வேலைகளில் எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து இம்மட்டுமாய் வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி. உம்முடைய அன்புக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து உம்முடைய கரம் எங்களை பற்றி எங்களுக்கு ஆறுதலை தந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு நடத்தினீரே. இந்த நிமிடம் வரைக்கும் எங்களோடு கூட இருந்தீரே, எங்களை நினைவாக இருந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை பார்த்து கொண்டே இருந்தீரே, நன்றி அப்பா. எங்கள் பலவீன நேரத்திலும் ஆண்டவரே எங்களை தேற்றி எங்களுக்கு பலன் தந்து புதிய பலன் தந்து ஆண்டவரே எங்களை ஓட கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரை தொடர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களை கிருபை பாராட்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா எங்களோடு உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகலம் ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. நன்றி இயேசப்பா. ஆண்டவரே,
எவ்வளவோ நேரத்தில் ஆண்டவரே மனிதர்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போய் நின்ற வேலைகளில் நீர் எங்களோடு கூடருந்து எல்லா வேலையிலும் எங்களுக்கு ஆற்றி தேற்றி உடைய வார்த்தையால் எங்களை தேற்றி உடைய ஆவியால் எங்களை நிறைத்து எங்களை வழிநடத்தி நீரே உமக்கு நன்றி. நீர் கொடுத்த ஆறுதலுக்காக நன்றி, நீர் கொடுத்த தேர்தலுக்காக நன்றி, உடைய பலத்துக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உடைய ஊழியங்களை செய்ய ஆண்டவரே உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 4ஆம் வாரத்தில் கூட நாம் ஆண்டுடைய செய்தியை கேட்பதற்காக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் ஜெபித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் எங்களோட கூட பேச போகிற வார்த்தைக்காக ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையானது எங்களுக்கு பலனுள்ளதாக இருக்க, எங்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த மாதம் முழுவதுமாகவே நாம் வாசித்து வருகிறதான இந்த பகுதியை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஸ்டோரி நம்ம முழுதுமாகவே இந்த 3 வார்த்தை நம்ம கேட்டிருப்போம். சீமேயு எனக்கூடிய சவுலுடைய ஒரு உறவினரான ஒரு மனிதன் தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நடந்து வந்து கொண்டு இருக்கும்போது, அவனோடும் அவனுக்கு கூட சேர்ந்து இருக்கிற மனிதர்களோடு நடந்து கொண்டு இருக்கும்போதும் இந்த சீமேயு எனப்பட்ட ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தாவீதை நோக்கி தூஷிக்கிறது மட்டும் இல்லை, கல் எறிந்து அவனை அடிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா மணல் எடுத்து தூக்கி போட்டு அவனை தூஷிக்கிறது, இது மாதிரி ஒரு விஷயங்களை செய்து கொண்டு நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாவீதை தூஷித்து கொண்டு வருகிறான். அந்த செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு தாவீது கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் தான், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அதற்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளின் மத்தியில் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? நம்ம 2 விஷயம் தான் பண்ணுவோம். எய்தர் வி ரியாக்ட் ஆர் வி ரெஸ்பாண்ட். ஆனால் நம்மளுடைய சிறுமியான நேரத்தில், நம்ம கஷ்டமான நேரத்தில், நம்மளே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் வரும்போது, இந்த மாதிரி ஒரு நிப சொற்கள், இந்த மாதிரி ஒரு நிந்தனையான வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது, அந்த சொற்களுக்கு நாம் ரியாக்ட் பண்ணுறோமா இல்லைனா ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இங்கே 2 விதமான மனிதர்களை குறித்து பார்க்குறோம். வாசிங்க. அதே 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். இங்கே தாவீதோடு கூட வருகிற சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் என்ன சொல்கிறான்? இந்த சீமேயு தாவீதை தூஷிக்கும் போது அவன் சொல்கிறான், இந்த செத்த நாயை நம்ம அவனை கொன்று போடலாம், இவன் யார் ராஜாவாகிய உம்மை தூஷித்து பேசுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த அபிசாய் என்னக்கூடியவன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரியாக்ட் பண்ணிவிட்டு, நீ யாரா என்ன பேசுறது, நான் உன்னை கொல்ல போகிறேன், நீ எங்கள் ராஜாவை பேசுறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், உடனே அதுக்கு ரியாக்ட் ஆகி கோபமாகி எரிச்சலாகி அந்த சீமேயை கொல்வதற்காக அவன் ஒரு விதமான கோபத்துக்குள்ளே வருகிறான். ஆனால் இதே கோபம் தான் தாவீதுக்கும் வந்திருக்கணும். ஏன்னா இங்கே மெயின் கண்டென்ட்டே தாவீது தான், அவரை தான் அவன் தூஷிக்கிறான். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவன் தூஷிக்கிட்டோம், ஒருவேளை கர்த்தர் அவன் மூலியமாக என்னை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அனுமதி கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் அதை தடுப்பதற்கு நான் யார்? அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, என் சிறுமையை பார்த்து ஒருவேளை கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்ட செய்யவும் முடியும் ஆண்டவரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் கூட தாவீதை போல நம்ம 2 விதமான காரியங்கள் நம்ம கோத்ரூ பண்ணிட்டு போகலாம் நம்மளுடைய பிரச்சனைகளின் மத்தியில். இதுக்கு முன்பாக தாவீது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கார். அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அவருடைய மகன் அப்சலோம் அந்த ஆட்சியை பிடிப்பதற்காக என்னென்னமோ காரியங்களை செய்து கடைசி ஆட்சி பிடிக்க வரும்போது தாவீதை கொல்வதற்கு அவர் பிளான் பண்ணுறாரு. அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு, அவர் அரண்மனையிலிருந்து தப்பிச்சு மறுபடியும் வனாந்திரம், குகை, காடு அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த சீமையை திட்டுறாரு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது
நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துட்டு மறுபடியும் பயங்கரமாக நான் காடு மலைன்னு சொல்லிட்டு சுத்த வேண்டியது இருக்கே, நான் வந்து ஒரு ராஜாவாக ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இப்படி மறுபடியும் காலில் செருப்பு கூட இல்லாமல் நான் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு தாவீதால கண்டிப்பாக யோசிக்காமல் இருந்திருக்க முடியுமா? அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். மறுபடியும் ராஜ அரண்மனையில் படுத்து தூங்கிட்டு கல்லுகள் மத்தியிலும் குகையிலும் அங்கேயும் இங்கேயும் படுத்து தூங்குறதுக்கு கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்லையும் ஆண்டவரை நாம் வணங்குவதற்கு, ஆண்டவரை நாம் முழுதுமாக நம்புவதற்குன்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மனசு வேணும். அது கூட பெரிய விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அது தாவீது கிட்ட 100% வந்து அவர்கிட்ட இருந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து கோத்ரூ பண்ணிட்டு போகிறோம். நிறைய பேரோட லைஃப்பில் நல்லா இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அதில் மீளவே முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட இந்த மெசேஜ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளின் மத்தியில் உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறீங்க? ஆண்டவர் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் அணுகக்கூடிய முறை எப்படிப்பட்டதாக இருக்குது? நீங்கள் இந்த பிரச்சனைகளை பார்த்து உடனே ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் இப்படி பிரச்சனைகளை கொடுத்துட்டீங்க? ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? அவங்களாம் நல்லா இருக்காங்களே ஆண்டவர், என் வாழ்க்கை மட்டும் ஏன் ஆண்டவர் இருக்கு? நான் உண்மை தானே வணங்கினேன், அப்போ நான் நல்லா தானே இருக்கணும், ஏன் என் வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து நாம் தூஷிக்கிறோமா? ஆண்டவரை பார்த்து நம்ம கோவப்படுறோமா? ஆண்டவரே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம வந்து பின்வாங்கி போகக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லை, இங்கே தாவீது சொல்கிறாரு, ஒரு வேளை ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை அனுமதிப்பாருன்னு சொன்னால், அவர் என் வாழ்க்கையில் இந்த சிறுமையை அனுமதிப்பார் அப்படின்னு சொன்னால் நன்மை செய்யவும் அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது முழுதுமாக நம்புகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரியான கான்ஃபிடென்ட் இருக்குது? ஆண்டவர் திருப்பி என்னை மீண்டும் நன்மை அதுக்கு சரி கட்டுவார். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சிறுமையை ஃபேஸ் பண்ணுறவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தோல்வியாக இருக்குது, எந்த ஒரு நாள் நல்லா இருக்குது, அடுத்த நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், நான் என் லைஃப்பில் நான் எது தொட்டாலுமே அது நல்லா இருக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் பண பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது, எனக்கு என் கூட இருக்கிறவங்களோட நான் வந்து ஒழுங்காக சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இந்தப்படிப்பட்ட சிறுமை அநேகர் கண்களுக்கு முன்பாக நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் அற்பமாக கூட தெரியலாம். ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட சிறுமையான காரியங்களில் எப்படி இருக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவர் இதை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு யோபு மாதிரி நம்ம சொல்லுகிறோமா? இல்லைன்னா அவர்கள் நண்பர்களைப் போல, இல்லை அவர்களுடைய மனைவியைப் போல இது ஆண்டவரை தூசித்து விட்டு நீ என்ன பண்ணு, ஜீவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரியாக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மையை நம்மளால் பார்க்க முடியாது. ஒருவேளை தாவீது அவரும் ரியாக்ட் பண்ணி அந்த சீமையும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆளே கிடையாது, அவர் வந்து ஒரு ரோட்டில் போகிற ஒரு மனுஷன், அவரை கொன்று போடுவதற்கு தாவீதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆனால் தாவீது அந்த இடத்துல அதை பண்ணல. ஒருவேளை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால் மீண்டும் தாவீதுக்கு அந்த ராஜரீகம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை நீங்கள் அணுகக்கூடிய முறை, நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களா இல்லை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா என்பதுதான். நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ளே நிச்சயமாக பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஆண்டவர் மேலே விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோபுடைய வாழ்க்கையில் அவரும் அதை தான் பண்ணார். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக இருந்தார். இத்தனையும் எல்லாமே அவர்கிட்ட இருந்த எல்லாமே அழிஞ்சு போனதுக்கப்புறமும் ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார், அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்தார். என் தேவன் கடைசி நாளில் மீண்டும் வந்து வருவார், அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனதோடு விசுவாசித்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த பொறுமையும் இந்த விசுவாசமும் இருக்குது? இந்த பொறுமை விசுவாசம் இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, ஒரு பிரச்சனைகள் வந்தால் அதை அணுகும்போது நாம் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம், நாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனைகளை கூட அவரே கூட கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்க வேணும். அதுக்கப்புறம் அவர் போட்டிருக்காரு, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அதுக்கு பதிலாக நன்மை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது மறுபடியும் நடந்து போக ஆரம்பிக்கிறார். இந்த 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சிமேயியும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல தூஷித்துட்டு திருப்பி அந்த சீமையை போல தாவீது நடந்து போகும்போது இவனும் கூடவே நடந்து போயிட்டு ஒரு முடிவே இல்லாத அளவுக்கு அவனை திட்டுறது, கல்லை தூக்கி அடிக்கிறது, மண்ணை தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு அவனும் கூடவே வந்துட்டான். இவ்வளோ ப்ராசஸ்லையும், இவ்வளோ பெரிய ப்ராசஸ்லையும் தாவீது மிகவும் பொறுமையாக இருந்தார். இந்த நாளிலும் கூட நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது சில நேரத்தில் அது உடனே முடியக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் அது முடியாமல் ஒரு வாரி அப்படியே வந்து தொடர்ந்து வந்து அது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட நாம் அதற்கு
ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் என்பது தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய பிரச்சனையை அணுகுறீங்க? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமையான காரியங்கள் வருதுன்னு சொன்னால், ஆண்டவர் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவர் சிறுமையானவர்கள் என்ன பண்ணுறாரு, குப்பையிலேருந்து எடுத்து அவரை வந்து என்ன பண்ணுறாரா, அவர்கள் ராஜாக்களின் மத்தியிலும் பிரபுக்களின் மத்தியிலும் அதிபதிகளின் மத்தியிலும் அவர் உட்கார பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட சிறுமையை கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல், கோபித்து கொள்ளாமல், திரும்பி முறுமுறுக்காமல் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது, அதுக்காக நீங்கள் பொறுமையாக ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, தேவன் நிச்சயமாகவே உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்க அவர் வல்லமையாக இருக்கார். தேவன் அதுக்கப்புறமா தாவீதோடைய வாழ்க்கையில் அப்சலோமுக்கு ஏற்பட்ட முடிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தாவீது மீண்டும் அரியணையில் அமர்ந்து அவர் மரிக்கிற வரைக்கும் ராஜாவாக இருந்தார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நாம் கூட நம்ம வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நம்ம விசுவாசத்தோடு பொறுமையோடு இருக்கும்போது தேவன் நிச்சயமாகவே நம்மளோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நமக்காக நியமித்திருக்கிற காரியங்களை நிச்சயமாகவே அதை செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் கேட்ட இந்த செய்தியின் பிரகாரம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறீங்க. இந்த வேலையில் நாங்கள் சில நேரங்களில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சிறுமையை நாங்கள் ஆண்டவரே கோத்ரூ பண்ணிட்டு போகலாம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே கஷ்டமான சூழ்நிலைகள் நாங்கள் இருந்துட்டு போகலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே அந்த சிறுமைகளுக்கும் ஆண்டவரே அந்த கஷ்டங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் ரியாக்ட் பண்ணாமல் உடனே ஆண்டவரே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறுக்குத்தனமான காரியங்களை செய்யாமல் உம்மிடத்த பொறுமையோடும் விசுவாசத்தோடும் இருக்கும்போது நாங்கள் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அவங்களோட கூட இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் கூட ஆண்டவரே அவங்களோட சிறுமைகளை நீங்கி நன்மையாக நீ அதை சரி கட்ட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியாக செய்ய போறீங்கனாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய கருத்தை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறேன். இந்த ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம், நல்ல செய்தியை கேட்டோம். நாம் இந்த மாதம் முழுவதுமாய் நாம் கேட்டு வருகிற செய்தியின் பிரகாரமாக 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று தாவீதினுடைய அந்த ஏக்கத்தை கர்த்தர் அறிந்து அவனுடைய வாழ்க்கையில் நன்மையானதை வாய்க்க செய்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நன்மையானதை வாய்க்க செய்வாராக. காத்திருக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாங்க என்று சொல்லி நாளுடைய செய்தியை கேட்டோம். யோபு காத்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வாக்கு தத்தங்கள் தாமதமாயிற்றோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாளில் பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தில் நேர்த்தியாய் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லா விதமான ஏக்கத்துக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுங்க, என்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு பதிலாக எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாடல்கள் மற்றும் ஆண்டவரே செய்தியின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யுங்க. யோபு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஏக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. என் தேவன் நாங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை நீங்கள் செய்ய போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.